Number 2, தேவன் டெடிகேஷன். மூன்றாவது லைஃப் ஆஃப் செப்பரேஷன். 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம், நான் அந்நிய தேவனை பின்பற்றுவளாய் இராமல், அந்நிய தேவர்களை பின்பற்றுவளாய் இராமல். இன்னைக்கு துக்கமான ஒன்று, கிறிஸ்துவ குடும்பங்களிலே எல்லா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உலகம் கொண்டாடுகிற எல்லா பண்டிகையும் இன்னைக்கு கிறிஸ்துவ கொண்டாடுகிறார்கள். தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை எல்லாமே கிறிஸ்துவோட நடக்கிறது. துக்கமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த சபைக்கு போனாலும், ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சபை இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கு போகலாம், ஏதோ சபைக்கு போறீங்க, ஒரு ஆலயத்துக்கு போறீங்க, ஆண்டவருடைய பெயரை தரித்திருக்கிற ஆலயம், அது எந்த சபையா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், அது லுத்துனா இருக்கட்டும், பிளீஸ் திரும்ப சொல்லுவேன், நீங்கள் அந்நிய தேவனை, அந்நிய உபதேசங்களை, அந்நிய காரியங்களை, அங்க அந்நிய தேவன் சொல்லும் போது அந்நிய காரியங்கள், இது அந்நிய காரியம் அல்லவா? ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு ஆயுத பூஜை, அந்நிய காரியங்கள் எல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்கு வாழ்த்து போடுவது, அதை அந்த ஸ்டைலில் இருப்பது, இது ஏற்புடையதா என்பது நீங்களே கேளுங்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகுமா? தேவர்களை மட்டுமல்ல, அந்நிய கலாச்சாரம், அந்நிய உபதேசங்கள், அந்நிய தத்துவங்கள், இதெல்லாம் தேவனுக்கு ஏற்புடையதா? கேட்டு பாருங்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ திருமணங்கள் கூட ஒரு இந்துத்துவம் எப்படி நடக்குமோ அதே போல கிறிஸ்துவ திருமணங்கள். ஆலயத்திலே வெண்ணாடை, கலண்டர்ஸ் போட்டு தப்பு இல்லை, ஆனால் அந்த வரவேற்பில ஒரே சினிமா பாட்டு, ஒரே டான்ஸ், ஒரே கூத்து, கொண்டாட்டம், கும்மாளம், இது எப்படி ஏற்படும் தெரியவில்லை. விசுவாசத்தின் வாழ்க்கை என்பது லைஃப் ஆஃப் செப்பரேஷன், பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை. உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. சில சபைகள் நாம் குறை சொல்லுகிறோம், ஆனா அந்த திருமணம் போய் பாருங்களேன், பியூர் எக்ஸலண்ட். அந்த திருமணங்களிலே நாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மணமகனும் மணமகளும் அதே உடைதான். அந்த திருமணங்களிலே எந்த விதமான ஆட்டம் பாட்டம் இல்லை, கொண்டாட்டங்கள் இல்லை. அதை பார்க்கும் போதே பரலோகம் பூமியிலே வந்து இறங்கினது போல. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, வெற்றியின் வாழ்க்கைக்கு 3வது படி லைஃப் ஆஃப் செப்பரேஷன், பிரிந்து வாழும் வாழ்க்கை. 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய தேவனை பின்பற்றாமல். அடுத்த ஒரு வார்த்தை, அவர் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். உணர்கிறீங்களா? அவர்கள் செலுத்துகிற எதையுமே, ஆராதிக்கிற எதையுமே, பயன்படுத்துகிற எதையுமே நான் செய்ய